பாவத்தையும் சாபத்தையும் வாழ்க்கையும் மாற்றும் ஒரு காட்சி கொல்கதாவின் காட்சி. அந்த காட்சிகளிலே தான் எத்தனை மகிமை! இதோ இந்த பாடல் நம்மை கொல்கதா மலைக்கே அழைத்து செல்கிறது. கொல்கதாவில் நான் கண்டேன் சூர காட்சியே, கொல்கதாவில் நான் கண்டேன் சூர காட்சியே. கூற முடியுமோ என்னால், கூற முடியுமோ என்னால் அந்த கொடுமையை. கொல்கதாவில் நான் கண்டேன் கோர காட்சி, கொல்கதாவில் நான் கண்டேன் கோர காட்சி. இயேசுவே, நிர்கதியான இந்த மனிதனை பாரும் சுவாமி, இவனை விடுவிக்க உம்மால் முடியுமே. இயேசுவே, இவனுக்கும் விடுதலை தரும் சுவாமி. ஆமென். தம்பி, உன்னை போன்ற மனிதர்களை விடுதலை செய்யத்தான் இயேசு 3 ஆணிகளில் சிலுவையில் தொங்கினார். சிலுவையில் தொங்கும் அந்த இயேசு கூறுகிறார், பாவ பாரம் சுமந்து வேதனையோடு விடுதலையின்றி மன வருத்தத்துடன் வாழ்க்கையை நடத்துபவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நான் உங்களை விடுதலையாக்குவேன். தம்பி, இந்த இயேசுதான் உனக்கும் விடுதலை அளிக்க முடியும். பாரிதோ பார சிலுவை மீதிலே பரமன் தொங்கினார், பாவி உனக்காகவே.
பாவ உலகின் பாவம் போக்கவே பலியானார் பரமன் இயேசுவே. பாடுகள் யாவும் உனக்காகவே பாவி நீ அவர் பாதம் ஓடிவா. இயேசுவே, கன்னத்திலே அடித்து தாரி உமிழ்ந்தார். ஈட்டியை எடுத்தே நெஞ்சினை பிளந்தார். கல்லும் கரையும் உள்ளம் உருகும், கல்லும் கரையும் உள்ளம் உருகும் இரட்சகரை உங்கதாவில் நான் கண்டேன் கூற காட்சியே. உங்கதாவில் நான் கண்டேன் கூற காட்சியே. முள்மூடி தலையில் ஓங்கி அறைந்தார். கால்காரங்களில் ஆணிகள் அடித்தான். ரத்தமும் மாறாய் பாய்ந்தோடிடவே, ரத்தமும் மாறாய் பாய்ந்தோடிடவே இரட்சகரை உங்கதாவில் நான் கண்டேன் கூற காட்சியே. உங்கதாவில் நான் கண்டேன் கூற காட்சியே.
காட்சியே கொல்கதாவில் நான் கண்டேன் கோர காட்சியே கூற முடியுமோ என்னால் கூற முடியுமோ என்னால் அந்த கொடுமையை கொல்கதாவில் நான் கண்டேன் கோர காட்சியே கொல்கதாவில் நான் கண்டேன் கோர காட்சியே. பிதாவே, பிதாவே, ஏன் என்னை கைவிட்டு? பிதாவே, பிதாவே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு கதறினாரையா. இயேசு தெய்வம் கதறினாரையா. ஏன் இந்த இயேசு தெய்வமா இருக்கிறவர் ஏன் இப்படி கதறிக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு மரணத்தை ஏன் சந்திக்க வேண்டும் ஐயா? என்றைக்காவது நீங்கள் யோசித்ததுண்டா பிரியமானவர்களே? இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் தேவர்கள் தோன்றிருக்கலாம். ஆனால் ஒரு மனிதனுக்காக, மனிதன் செய்த பாவத்திற்காக, மனிதனுக்கு வர வேண்டிய தண்டனைக்காக ஒரு தெய்வம் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மரணத்தை சந்திக்க வேண்டியது நோக்கம் என்ன என்றைக்காவது நீங்கள் சிந்தித்ததுண்டா? நாங்கள் சொல்லுகிற தெய்வம் சரித்திரம் படைத்தவர் ஐயா. அதுதான் ஐயா தேவனுடைய அன்பு. அந்த தெய்வத்தை, அந்த தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை ஐயா. இந்த சூரியனை நம்மளால பார்க்க முடியவில்லை என்றால் அந்த சூரியனை காட்டிலும் மகா வல்லமை நிறைந்த அந்த தெய்வம், வார்த்தையா இருக்கிற தெய்வம், நம்முடைய ஒரே பிரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு தந்தார் ஐயா. இவர்தான் தெய்வம் என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும், மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு, மனுஷனுக்கு அவருடைய சாயலை, தேவனுடைய சாயலை கொடுத்தபடினாலே நீங்களும் நானும் எல்லோரும் எப்படி இருக்கிறோம் என்றால் தேவ சாயலை உடையவர்களாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரா இயேசு கிறிஸ்து என்ற பெயரிலே இந்த உலகத்திலே மனிதனாய் அவதரித்தார் ஐயா. எதற்கு அவர் அவதரித்தார் தெரியுமா? உனக்காகவும் எனக்காகவும் இப்படிப்பட்ட ஒரு பலியாகும்படியாக ஐயா. மனுஷன் பாவத்தும் செய்து பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவன் ருசி பார்த்து அவன் மரணத்தோடு கூட போய்விடக் கூடாது என்பதற்காக, அந்த மரணத்திலிருந்து விடுவித்து அவனுக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்துவை மரணத்துக்கு பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்தார் ஐயா. இதுதான் ஐயா இலவசமான ரட்சிப்பு. இந்த மனிதனுக்கு, ஒவ்வொரு பாவம் செய்த மனிதனுக்கு ஒரு சம்பளம் இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் ஐயா. அந்த மரணத்திலிருந்து மனிதனை தூக்கி எடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட மரணத்தை சந்தித்தார் ஐயா. பாருங்கள் ஐயா, ஏர் உழவன் எப்படி தன் நிலத்தை உழுகிறானோ அதுபோல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உழுதிருக்கிறார்கள் ஐயா. எல்லா இடங்களிலும் நாறு நாராக கிழிக்கப்பட்ட சரீரமாக நீங்கள் பார்க்க முடியும் ஐயா. இந்த சிரசிலே முள்முடி பார்க்கிறீர்கள். அந்த முள்முடியை சொருகும் பொழுது அந்த முட்கள் அந்த நரம்பு மண்டலங்களை பாதித்து அவர் ஜன்னி வைத்தது போல மாறினார் ஐயா. கரங்களிலே 8 அங்குல ஆணிகள், கால்களிலே 8 அங்குல ஆணிகள், 150 கிலோ எடை உள்ள இந்த சிலுவை மரத்தை இயேசு எதற்காக சுமந்தார் என்றால் நமக்கு வர வேண்டிய தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார் ஐயா. அதுதான் தேவனுடைய அன்பு. உங்களையும் என்னையும் நேசித்தபடினாலே, இந்த உலகத்தில் மனுக்குலத்தை உருவாக்கினபடினாலே அந்த மனுக்குலம் அழிந்து நாசமாய் நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகரை இந்த பூமிக்கு அனுப்பி இலவசமாக மனிதனுக்கு ரட்சிப்பையும் மீட்பையும் கொடுக்கிறார் ஐயா. இந்த தெய்வம் மதத்தை பரப்புவதற்காக வரவில்லை. மனுஷன் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான். இயேசு கிறிஸ்து என்றால் பாவத்திலிருந்து விடுதலை, ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம் ஐயா. ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு பேருக்கு அர்த்தம் இருக்கிறது. ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பேருடைய அர்த்தம், இயேசு என்றால் பாவங்களில் இருந்து மனிதனை ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம் ஐயா. இந்த இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆசியா கண்டத்தில் பிறந்தார். பெத்லகேம் என்னும் ஊரிலே வளர்ந்தார். அவர் வாழ்ந்தார். எல்லா மனிதனுக்கும் நன்மை செய்கிறவராய்
சுத்தி திரிந்தான். நீங்க நாடகத்துல பார்த்தீங்க, குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், ஊமையர்கள் பேசுகிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், மரித்தோர் கூட உயிரோடு கூட எழுந்திருக்கிறார்கள். இதுதான் சரித்திரம் ஐயா. இந்த தெய்வம் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாதவர். ஆனால் மனுக்குலம் மீட்படைவதற்காக இயேசு கிறிஸ்துவே மரணத்தை ருசி பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்கு தெரியுமா? உங்களுக்கு எனக்கு வர வேண்டிய மரணத்தை என் தெய்வமாகி இயேசு அந்த மரணத்தை எடுத்துக் கொண்டார் ஐயா. இந்த மரணம் நமக்கு கொடுத்தா ஒருவேளை நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? அந்த தெய்வத்துக்கு கண்ணு கிடையாது, அந்த தெய்வத்திற்கு இரக்கமே கிடையாது, அந்த தெய்வம் கொடூரமான எண்ணம் உடையவர் என்று சொல்லி ஒரு தெய்வத்தை பார்த்து திட்டக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு நிலையில மாறிவிடுவோம் பிரியமானவர்களே. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்புள்ளவரா, இந்த கரங்களை பாருங்க, இவ்வளவா 2 கரங்களை விரித்தவரா உலகத்தில் அன்பு கொண்டார் ஐயா. இந்த அன்பதையா உலகம் எங்கு போய் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஊருக்கு மாத்திரம் இல்லையா, வட இந்தியாவில் மொழி தெரியாத இடங்களிலே பல மொழிகளில் நாங்கள் மொழிபெயர்த்து இந்த நாடகத்தின் வாயிலாக இயேசு கிறிஸ்துவின் அன்பை தான் சொல்லுகிறோம். இதுதான் நிறைய பேர் தப்பா புரிந்து கொள்றாங்க. இவங்க மதம் மாத்த வந்துட்டாங்கன்னு. மதம் மாத்த வேண்டிய அவசியம் இல்லையா. மதம் யாருக்கு பிடிக்கும்? நல்ல காரு பங்களா பணம் கொளுத்து போய் நல்ல 3 வேளை ராஜா சாப்பாடு இருக்க முடியும், அவனுக்கு பிடிக்கும் மதம். அப்புறம் பாத்தீங்கன்னா மிருகத்துக்கு பிடிக்கும், யானைக்கு பிடிக்கும் மதம். ஆனா மனுஷனுக்கு மதம் பிடிக்காது ஐயா. மார்க்கம், இயேசு சொல்லுகிறதான மார்க்கம் என்றால் ஒருவன் மனம் திரும்பினால் அவனுக்கு பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்று சொல்லுகிறான். எந்த ஒரு மனுஷன் மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகி பரிசுத்த தெய்வமாகிய எனக்காக இயேசு கிறிஸ்து தன் ரத்தத்தை சிந்தி எனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தார் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் விடுதலை பெறுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஐயா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை ஐயா. நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், நாங்கள்லாம் உத்தமர்கள் கிடையாது. பயங்கரமான முடிச்சவைக்கு மல்ல மாறி புறம்பக்கு பலவிதமான பாவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இந்த இயேசு தெய்வம் எங்களுக்கு கொடுத்த மன்னிப்பை ரட்சிப்பை நான் ஏற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு சொல்றையா. இந்த உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என் பெற்ற இன்பம் என் வையகம் பெருகன்னு சொல்லுவாங்க. ஆனா யாருக்குமே இது வரைக்கும் சொன்னாங்களா? சொல்லலையே, எங்களுக்கு தெரியாது ஐயா. ஆனால் இயேசு சொன்னார், நீ ரட்சிக்கப்பட்டாய் அல்லவா, உன் பாவம் மன்னிக்கப்பட்டதல்லவா, உன்னோடு உடன் பிறந்த சகோதரர் சகோதரி, உன் நண்பர்கள், உன் உற்றார் பெற்றார் எல்லாரும் இருக்கிறார்களே, அவர்களும் இந்த பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டுமே. நீ மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பினால் போதாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுக்காக சர்வலோகத்துக்கும் ஒருவரே பாவத்துக்கு மரித்து ரத்தம் சிந்தி மனிதனுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தார் என்றால் நீ சுயநலமாய் இருக்காது. உனக்கு தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் என்று சொல்லி எல்லோருக்கும் இந்த உலகத்தில் போய் நான் தான் மெய்யான ஆண்டவர், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் என்று நீ போய் சொல்லி என்று சொன்னார் ஐயா. அதுக்குதான் அநேக சட்டங்கள் போடுறாங்க. மதமாற்ற சட்டம் போட்டா ஜெயிலு, 10 ஆண்டு ஜெயிலு. நாங்க ஜெயிலெல்லாம் பார்த்தவங்க ஐயா. 13 முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். நான் பேசுறேன் பாருங்க, 13 முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். கத்தி எடுத்து அநேகரை காயப்படுத்தி இருக்கிறேன். ஆனா பாருங்க, என் ஆண்டவரை நான் சந்திக்கலன்னு சொன்னா, நான் எப்பொழுதோ நான் அடிச்சவன், காயப்படுத்தினவன், வெட்டினவன், என்னை வெடிச்சு கொலை செஞ்சு இன்னைக்கு தரமட்டமா போயிருக்கோம். ஆனா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டதுனால, அந்த நன்மையை நான் பெற்றுக்கொண்டதுனால உங்களுக்கு நாங்க பகிரங்கமா சொல்ல முடியும் ஐயா, என் ஆண்டவர் நல்லவர். அவர் மாத்திரம் என்ன வாழ்க்கையில சந்திக்கிறேன்னா நான் எப்பொழுதே செத்து போயிருப்பேன். என் கல்லறையில எல்லாமே ஒண்ணுமே கிடைக்காம போயிருக்கும். அது மட்டும் இல்ல, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுல என் வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதம் சொன்னா, எனக்கு 2 பிள்ளைங்க ஐயா, 2 பிள்ளைங்க. ஒரு பிள்ளை இன்னைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க, மைசூர்ல கவர்மெண்ட்ல வேலை செய்யறாங்க, போலீஸ் அகாடமியில வேலை பார்க்கறாங்க. எவ்வளவு பணம் லஞ்சம் கொடுத்தீங்கன்னு சொல்லி நீங்க ஒருவேளை கேட்கலாம். இல்லையா, 103 பேருக்கு எக்ஸாம் எழுதினாங்க, அதுல 4 பேர் செலக்ட் பண்ணாங்க. அதுல ஒருத்தி என் முதல் மார்க் எடுத்து என் பொண்ணு பாஸ் பண்ணாங்க. 1 ரூபாய் நான் லஞ்சம் கொடுக்கல, என் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறான். அது மட்டும் இல்ல, என் பொண்ணு நான் நல்லவனா மாறின என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால என் பொண்ணு 488 மார்க் எடுத்தா 10th பாஸ் பண்ணி 3வது இடத்துல, ஸ்டேட் லெவல்ல 3வது இடத்துல வந்தா. பேப்பர்ல இருக்கு இன்னமும். அதே மாதிரி 12th எக்ஸாம் எழுதி 1047 மார்க் எடுத்தா. அப்பொழுது பாருங்க, 1200க்கு 1047 மார்க். அப்பொழுது இப்பதான் கம்மி பண்ணிட்டாங்க. அப்பொழுது எடப்பாடியார வந்து மினிஸ்டரா இருந்தாங்க, முதலமைச்சரா, அவரிடத்துல கோல்டு மெடல் வாங்கினாங்க எங்க பொண்ணுங்க.